பாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை எனப்படும் பொழுது வளமை போல அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தில் நிலநாட்டி அதனை தொடர்ச்சியாக விசுவாசித்து அதுதான் சுவிசேஷம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடனே கூட கவனமாக நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அவரோடு கூடத்தான் பாடுபட சொல்லி இருக்கே தவிர நாங்களாக பாடுபட சொல்லி இங்கு சொல்லவில்லை. அப்போ அவரோட கூட எப்படி ஒரு மனுஷன் பாடுபட முடியும்? விசுவாசத்தின் மூலம். விசுவாசத்தின் மூலம் மட்டுமே என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், நாம் பிள்ளைகளும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. அப்போ இதை பற்றி நாம் இன்னும் விவரமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். பாவிகளாக பிறந்த எங்கள் மீது இரக்கம் கொண்டவரே மக்கண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டு பரமபிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி அவருக்கும் எங்களுக்கும் நடுவில் இருந்த பகைமையை முற்று முழுதுமாக அப்புறப்படுத்தி எந்த நேரமும் பரமபிதாவிட்ட அவருடைய கிருபாசனத்துக்கு துணிவாக போகக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக என்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you Jesus.
அப்போ கடைசியாக இறுதி செய்தியில் ரோமர் 8:11 பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வேத வார்த்தையில் தான் எப்படி நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமையை பெறுகிறோம் என்று சொல்லி ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் இயேசுவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்படி உயிர்ப்பிக்கிறதற்கு தேவையான தராதரம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள நாம் பங்கு பெற்ற வேணும். இதனைத்தான் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லி ரோமர் 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசிகளாகிய நாம் அழிவுள்ளதும் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவர்களாயிருந்தும் நம்மிடத்தில் இப்பவே உயிர்த்தெழுதலின் வல்லமை செயல்படுகிறதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவர்களாக இருந்தாலும் இந்த கணமே, இந்த நிமிஷமே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வல்லமையாக செயல்பட்டு உயிர்த்தெழுதலின் வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏற்றுக்கொண்டு அதனை விசுவாசிக்க வேணும். இப்பொழுதே உயிர்த்தெழுதலின் வல்லமை செயற்படுகிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனை அறிந்து இதனை விசுவாசித்து இப்பொழுதே நீதியான வாழ்க்கைக்கு நாம் திரும்புவது மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடைய கிரியைகளை நாமும் செய்ய வேண்டும். யோவான் 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிரியைகளை நாமும் செய்ய வேண்டும். ஏன்? நமக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை தரப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இந்த உபதேசம் தவறுதலாக வியாக்கியானம் செய்யப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையற்றவராக இருக்கிறார். நம்பிக்கையற்றவராக இருந்து எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று பிலிப்பியர் 3:10 சொல்லி இருக்கிறாரே என சிலர் உயிர்த்தெழுதலை சந்தேகிப்பதுண்டு. அப்போ பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர் 3:10 எப்படியாயினும் என்று சொல்லப்படும் பொழுது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆனபடியால் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அப்போ உயிர்த்தெழுதலை அவர் சந்தேகிக்கிறபடியினால்தான் எப்படியாயினும் என்று அவர் சொல்லுகிறார் என்று சில பேர் இந்த உயிர்த்தெழுதலை பற்றி சந்தேகிப்பது உண்டு. ஆனால் வேத வசனத்தை தெளிவாக பார்க்கும் பொழுது அவர் பிலிப்பியர் 3:10 கூறியிருப்பது வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றி அல்ல, மகிமையான சரீரத்தை பெறப்போகிற அந்த உயிர்த்தெழுதலை ராப்சரை பற்றி அவர் பிலிப்பியர் 3:10 சொல்லவில்லை. அப்போ என்னத்தை பற்றி சொன்னார்? இப்பொழுதே நம்மில் செயல்படுகிற உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றியே கூறியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படியெனில் அவருடன் நாம் பாடுபட்டால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற முடியும் என்பதற்கு பிலிப்பினுடைய ஊழியம்
சான்று பகர்கிறது. அப்போஸ்தலர் 8:39-40 பிலிப்பு வல்லமையாக ஊழியம் செய்தார். அது எப்படி இது சாத்தியமானது? உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நிமித்தம்தான் இது சாத்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனை சேவிக்க நாம் உயிர்த்தெழுவதற்கு முன்பே உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற முடியும். அதனை விசுவாசத்தின் மூலம் அவருடைய பாடுகளுக்குள் பங்கு பற்றி பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எந்த வழியினாலும் அதை பெற முடியாது. விசுவாசத்தின் மூலம் அவருடைய மரணத்துக்குள் பங்கு பற்றி அவருடைய பாடுகளுக்குள் பங்கு பற்றி அந்த உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ரோமர் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் விசுவாசத்தின் மூலம்தான் அது சாத்தியப்படுமே தவிர வேறு எந்த விதமான வீண்தனமான தேவையற்ற முயற்சிகளினாலே அது சாத்தியப்படாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் முற்காலத்தில் அநேகமான கிறிஸ்தவர்கள் தங்கள பாடுகளுக்குள்ள உட்படுத்தி உயிர்த்தெழுதலின் வல்லமையை தாங்கள் பெறலாம் என்று தங்கள பாடுகளுக்குள்ள உட்படுத்தினார்கள். அது தேவையற்ற ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் அவருடனே கூடத்தான் பாடுபட சொல்லியிருக்கிறே தவிர அவருடனே கூடத்தான் பாடுபட சொல்லியிருக்கிறதே தவிர நீங்கள் பாடுபடுங்கள் என்று சொல்லவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவோட அவருடைய சரீரத்தில் விசுவாசத்தின் மூலம் இணைந்து அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றே வேத வாக்கியம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் மூலம். அப்போ இதனையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதனை பெற்றுக்கொள்ள வேணுமாயிருந்தால் லூக்கா 9:23 லூக்கா 9:23 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது பற்றி வலியுறுத்தி கூறியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்ற விவரம் எல்லாத்தையும் லூக்கா 9:23 அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தை பற்றிய ஆவிக்குரிய அறிவு மிக முக்கியமானதாக இருக்கிறபடியினால் ரோமர் 8:16 நான் இது பற்றி கொடுத்த விளக்கத்தை மறுபடியும் உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு அவசியமாக காண்கிறது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனம் இதாக இருக்கிறபடியினாலும் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்கள் இதை பற்றி முழுதும் தவறான வியாக்கியானம் உடையவர்களாக இருக்கிறபடியினால் இதனை மறுபடியும் கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறத விளங்கப்படுத்துவது எனக்கு அவசியமாக காண்கிறது. அது எப்படி எனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரோமர் 8:2 சொல்லப்பட்ட கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை லூக்கா 9:23 7 அங்கங்களாக பிரித்து தெளிவுபடுத்தி இருக்கிறத சற்று விவரமாக பார்ப்போம். அப்போ நான் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால் ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம்தான்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 சொல்லியிருக்கிறார். அப்போ லூக்கா 9:23 சொன்னதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:2 சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? கிறிஸ்து இயேசுவினாலே இவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்போ இது ஒரு லோ என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆவிக்குரிய ஒரு சட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் இதை பற்றிய விளக்கம் மிக முக்கியம். இந்த லோவை நாம் தவறவிட்டால் நீங்கள் எனக்கு சீஷர்கள் இல்லை என்று சொல்லி லூக்கா 14:27 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ லூக்கா 9:23 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதை பற்றி ஒவ்வொரு சொற்களாக விவரமாக விளங்கப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானது. ஏனென்றால் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, அப்போ இந்த அழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷர்களுக்கும் அழைப்பு விடுகிறார். ஒருவனாகிலும் கைவிடப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா மனுஷருக்கும் அழைப்பு விடுத்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என்னுடைய சிஷ்யனாக இருக்க ஒருவனுக்கு விருப்பமாய் இருந்தால், என்னுடைய சிஷ்யனாக இருக்கிறதுக்கு ஒருவனுக்கு விருப்பமாயிருந்தால் அவன் செய்ய வேண்டியது என்ன? அவன் தன்னைத்தான் வெறுத்து அவன் தன்னைத்தான் வெறுக்க வேணும் என்று சொல்லியிருக்கிறார். இது 3வது. அப்போ முதலாவது பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, 2வது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், 3வது அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்போ லூக்கா 9:23 7 அங்கங்களாக பிரித்து கிடக்கு. இப்போ 3வது அங்கத்தில் நிற்கிறோம். அவன் தன்னைத்தான் வெறுத்து, பலர் நினைப்பது போல சன்னியாசியாக இருக்க வேணும், சாமியாக இருக்க வேணும் என்று சொல்லி துறவரத்தை பற்றி இங்கு பேசவில்லை. அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? ஒருவன் தன்னுடைய மனோதிடத்தையும் தன்னுடைய சுய விருப்பத்தையும் தன்னுடைய சுய பலத்தையும் தன்னுடைய கெட்டித்தனத்தையும் முற்று முழுதுமாக நிராகரிக்க வேண்டும். ஏன்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அதுகள் ஒன்றும் தேவையில்லை. கிறிஸ்துவிலேயே முற்றும் முழுதுமாக தங்க வேணுமே தவிர மற்றதுகள் ஒன்றும் முக்கியமானதில்லை. மற்றதுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து தருவார் என்று சொல்லி அவரில் முற்றும் முழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சுய பலங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து முற்றும் முழுதும் கிறிஸ்துவில நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 4வது அங்கம் தன் சிலுவையை, கிறிஸ்துவின் சிலுவை தன்னுடைய சிலுவை என்று சொல்லி விசுவாசி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன காரணத்திற்காக? ஏனென்று சொன்னால் அவனுக்காகவே அவர் சிலுவைக்கு போனாரே தவிர தனக்காக அவர் சிலுவைக்கு போகவில்லை. அவனுடைய பாவத்திற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனாரே தவிர தன்னுடைய பாவத்துக்காக அவர் போகவில்லை. ஏனென்றால் அவர் பாவம் செய்யவில்லை. அப்போ நாம் அறிய வேண்டியதை ஆனால் கிறிஸ்து மரித்த சிலுவை நம்முடைய சிலுவை என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவனுக்காகவே கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த சிலுவையிலே அவர் மரித்ததனால, அந்த சிலுவையிலே அவர் மரித்ததனால தனக்கு ஏற்பட்ட பலாபலன்கள், தனக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்னென்று அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அறிய வேண்டியதே முக்கியமான விஷயம். அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அறிந்து அதனை
தனதாக்கி கொள்ள வேண்டும். அந்த சிலுவையில் அவருடைய பாடுகளில் விசுவாசத்தின் மூலம் பங்கு பெற்றுவதன் மூலமே இது சாத்தியமாகிறது என்பதை கலாத்தியர் 2:20 சாட்சியாக பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ தன் சிலுவை என்று சொல்லப்படும் பொழுது சிலுவையிலே அவர் மரித்ததனால தனக்கு ஏற்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவருடைய சிலுவையில் அவர் பட்ட பாடுகளில் விசுவாசத்தின் மூலம் பங்கு பெற்றுவதன் மூலம் அவற்றை அறிந்து தனதாக்கி கொள்ள வேண்டும். தனதாக்கி அந்த நன்மைகள் எல்லாம் என்னுடையது என்று சொல்லி அவற்றை அறிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தன் சிலுவையை அனுதினமும், ஏன் அனுதினமும் உண்டு, 5வது அங்கமாக அனுதினமும் என்றதை சொல்லுகிறேன். ஏன் அனுதினமும்? மகா பயங்கரமான தீய சக்திகள், இந்த உலகம், நம்முடைய மாம்சம், அடுத்தது கோடான கோடி பிசாசுகள் எந்த நேரமும் நம்முடைய விசுவாசத்தை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தை வேறொன்றுக்கு திசை திருப்புறதற்கு தங்களாலான அவ்வளவு முயற்சியை எடுத்து ஒரு விசுவாசியை அவனுடைய விசுவாசத்திலிருந்து விலக்கி விடுகிறதற்கு 24 மணித்தியாலமும் முயற்சி செய்கின்றன என்ற உண்மையை அவன் அறிந்திருக்க வேணும். ஆனபடியால் இந்த உண்மையை அனுதினமும் அவன் விசுவாசிக்க வேணும். அனுதினமும் அவன் சிலுவையை சுமக்க வேணும். கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால தனக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்று சொல்லி இந்த தீய சக்திகளுடைய, அந்தகார சக்திகளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் அப்பொழுதுதான் முறியடிக்க முடியும் என்ற உண்மையை அவன் அறிந்து அனுதினமும் அவன் இதனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யாததனாலே அழிந்தோர் ஏராளம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் என்பதில் முற்று முழுதுமாக கவனம் செலுத்தி சிலுவையில் அவர் நிறைவேற்றிய பலாபலன்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு 7வதாக என்ன பின்பற்ற கடவன். சிலுவையை பார்த்து அங்கே நிறைவேற்றப்பட்டது என்ன என்பதனை அறிந்து அதன் மூலமாகவே கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 1 கொரிந்தியர் 1:17-18, 1 கொரிந்தியர் 1:21, 23, 1 கொரிந்தியர் 2:2, கலாத்தியர் 6:14, எபேசியர் 2:11-18, கொலோசியர் 2:14-15 இந்த வேத வாக்கியங்களில் இது பற்றிய விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையை தூக்காமல் அவரை பின்பற்ற முடியாது. சிலுவையை தூக்குவதற்கு தன்னைத்தான் நிராகரிக்க வேண்டும். இதுவே விசுவாசிக்கு பெரும் இடரலை ஏற்படுத்துகிறது. அதனால் அநேக கிறிஸ்தவர்கள் சிலுவையை தூக்குவதில்லை. ஏனென்றால் சிலுவையை தூக்க போனால் தேவையானது என்ன என்றால் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு கிடக்கிறது. கிறிஸ்தவர்கள் அனுதினமும் சிலுவையை தூக்குறதில்லை. ஏனென்றால் சிலுவையை தூக்க போனால் தன்னைத்தான் நிராகரிக்க வேண்டும். தன்னைத்தான் நிராகரிக்கிறது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு முடியாத விஷயம். தன்னுடைய கட்டித்தனத்தை, தன்னுடைய சுயபலத்தை, தன்னுடைய மனோதடத்தை, தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறது மனுஷனால முடியாத ஒரு காரியம்.
ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முந்தி மனுஷன் தன்னுடைய சுயபலத்தினால சேகரித்த அந்த ஜீவன்கள் எல்லாம் அவனுக்கு மிக அவசியமாக தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அதை பற்றி யோசிக்கிறாய்? நீ என்னை ஏற்றுக்கொண்டாய், நான் உனக்கு தாராளமாக போதும். ஆனபடியால் அந்த பலாபலன்கள் எல்லாவற்றையும், அந்த நன்மைகள் எல்லாவற்றையும், அந்த ஜீவன்கள் எல்லாவற்றையும் நிராகரித்து என்ன முற்று முழுதுமாக நீ நம்பி என்னிடத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்து உனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் அதை நம்ப தயாராயில்லை. ஆனபடியால் அவன் சிலுவையை தூக்குறதில்லை. சிலுவையை தூக்க வேணும் என்று சொன்னால் நிராகரிக்க வேணும். தன்னைத்தான் நிராகரிப்பதனாலேயே சிலுவையை தூக்க முடியும். இது விசுவாசிக்கு பெருமிடறலை ஏற்படுத்துகிறது. இந்த இடறலினால் இடறப்பட்டோர் ஏராளமான கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடியால்தான் லூக்கா 9:23 கிறிஸ்தவர்கள் அவ்வளவாக விரும்புவதில்லை. இப்படி இருக்க லூக்கா 9:23 ஏதாவது ஒரு பகுதியை விசுவாசி நிறைவேற்றாவிட்டால் சகலதையும் விசுவாசி 7 அங்கங்களாக பிரித்து ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சுருக்கமாக இது பெரிய மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். அப்போ இதனை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த 7 அங்கத்திலையும் ஏதாவது ஒரு அங்கத்தை கிறிஸ்தவன் செய்ய மறுப்பானாயின், கிறிஸ்தவன் விசுவாசிக்க மறுப்பானாயின் அவன் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி லூக்கா 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லூக்கா 9:23 லூக்கா 14:27 அதாவது கிறிஸ்தவனுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவன் லூக்கா 9:23 செய்ய மறுப்பானாயின் அவன் கிறிஸ்தவத்தை தொடர்கிறதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. லூக்கா 14:27 சிலுவையை தூக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்தி கூறியிருக்கிறதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை சுருக்கமாக கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, அந்த பாடுகளுக்குள் நம்ம விசுவாசத்தின் மூலமாக இணைத்து கொள்வோமாயின் ரோமர் 6:3-5 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை சரியான முறையில் அறிந்து அதன் மூலம் அதை விசுவாசிக்கிறதன் மூலம் அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மறுபடியும் சொல்லுகிறேன், ரோமர் 6:3-5 தெளிவாக அறிந்து அதனை விசுவாசிப்பதன் மூலம் கிறிஸ்துவோடு அந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும். அப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை செயற்படுவதை நாம் காண முடியும். இதனையே ரோமர் 6:5 ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரோமர் 6:8 பவுல் அப்போஸ்தலர் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என கூறியிருக்கிறார். அப்போ கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ரோமர் 6:5 ரோமர் 6:8 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள். அப்போ கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தால்
அவருடனே கூட பிழைத்திருப்போம் என்பதை அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.